Hello everyone, welcome back to Lawful Living. In the video, we will see about difference between auditing and investigation. So what is auditing and investigation? ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸஸ் இன் பிஸ்னஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் மேனேஜ்மெண்ட். பர்டிகுலர்லி ரெண்டுமே வந்து கம்ப்ளைன்ஸ் என்ஷோர் பண்ணுறது, ஃப்ராட் டிடெக்ட் பண்ணுறது அண்ட் அக்கௌண்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ப்ராசஸாக இருக்குது ரெண்டுலையுமே. ஆடிட்டிங் அப்படின்னா இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன் அண்ட் அந்த எக்ஸாமினேஷன் பண்ணதை வெரிஃபிகேஷன் பண்ணுறது. என்ன வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க? த ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் விதின் அன் ஆர்கனைசேஷன். வேறஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இன்கொயரி ஆர் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற பொட்டென்ஷியல் ஃபைனான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ், மிஸ்கண்டக்ட், ஃப்ராட் ஆர் அதர் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸை கண்டுபிடிச்சி அதை ரிப்போர்ட் பண்ணுறது தான் இன்வெஸ்டிகேஷன். இப்போது ஆடிட்டிங்னா என்ன? Auditing, it is a systematic and independent examination of data, statements, records, operation and enforcement of an enterprise for a stated purpose. Auditing வந்து it's a systematic examination. நிறைய systems, computerized systemsலாம் வச்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து லைக் டேட்டா, ஸ்டேட்மெண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸாமின் பண்ணி அதை இவாலுவேட் பண்ணுறது தான் ஆடிட்டிங். ஸோ என்னென்ன அந்த ஆர்கனைசேஷனில் இவாலுவேட் பண்ணுவாங்க பார்த்தா, ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ், ப்ராசஸஸ் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வந்து தே வில் இவாலுவேட் டு என்ஷோர். எதுக்காக அப்படின்னா அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறதுக்காக, லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே எல்லாமே கம்ப்ளை ஆகுதான்னு பார்க்குறதுக்காக அண்ட் தி இன்டெகிரிட்டி ஆஃப் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஸோ ஆடிட்டிங்கோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறது, லைக் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்காக ஆடிட்டிங் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஆடிட்டிங்கோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா ஆடிட்டர்ஸ்களை வந்து இண்டிபெண்ட்டாக அவங்க வேலை பார்க்க விடணும் அண்ட் தே ஷுட் கிவ் தேர் ஓன் ஒப்பீனியன். அதனால் அப்ஜெக்டிவிட்டி அண்ட் இம்பார்ஷியாலிட்டி ஆஃப் இந்த அசஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்காது. அண்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனால ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு ட்ரஸ்ட் நிறைய வருது இன் தி ஆடிட் ஃபைண்டிங்ஸ். நெக்ஸ்ட் கீ ஃபீச்சர் என்னென்னா ஸ்டாட்யூட்டரி ரிக்குவயர்மெண்ட். ஆடிட்டிங் வந்து இட் இஸ் மேண்டேட்டட் பை லா சச் அஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ சில டைப் ஆஃப் என்டிட்டிஸ் வந்து லீகலி ஆப்ளிகேட்டடாக இருக்கும், லைக் கன்ஃபார்மாக இந்த என்டிட்டிஸ் ஆடிட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற என்டிட்டிஸில் வந்து ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் கம்ப்ளை பண்ணணும் அண்ட் டு ப்ரொவைட் அஷூரன்ஸ் டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். தேர்ட் ஃபீச்சர் என்னென்னா ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஆடிட்டிங் வந்து நிறைய ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ்க்கு கீழே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அதில் ஒன்று வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ICAI. ஸோ ஆடிட்டர்ஸ் வந்து தேர் எக்ஸ்பெக்டட் டு ஃபாலோ தீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் டு என்ஷோர் குவாலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இன் தேர் ஒர்க். நெக்ஸ்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஆடிட்டர்ஸ் வந்து அந்த என்டிட்டி வந்து எதுவும் ரிஸ்கில் இருக்கா, லைக் ஃபைனான்ஷியல், ஆப்ரேஷனல், கம்ப்ளைன்ஸ் ரிஸ்க்ஸில் எதுவும் இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணணும். ஸோ இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஏதாவது ஹையஸ்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல்ஸ், மிஸ்டேட்மெண்ட் ஆர் ஃப்ராட் இருக்கிற ஏரியாஸில் அவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் லாஸ்ட்லி இன்டர்னல் கண்ட்ரோல் இவாலுவேஷன். Auditors evaluate the effectiveness and internal controls within the auditor entity. Next, investigation na enna? Investigation, also known as investigative audit. It is a detailed examination of a company's financial records to uncover suspected fraud or other irregularities. ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே எக்ஸாமின் பண்ணி அதில் சஸ்பெக்டட் ஃப்ராட்ஸ் ஆர் இர்ரெகுலாரிட்டிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஸோ ஃபைனான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன்ஸோட ப்ரைமரி பர்பஸ் என்னென்னா, இன்வெஸ்டிகேஷன் எவிடன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி, எவிடன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி, அதை அனலைஸ் பண்ணி, அவங்களோட சஸ்பெக்டட் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி, இந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ், அன்எத்திக்கல் பிஹேவியர் ஆர் வயலேஷன்ஸ் ஆஃப் த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தால் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து மெயின் எய்ம் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ டு மெயின்டைன் தி இன்டெகிரிட்டி ஆஃப் ஃபைனான்ஷியல் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆல் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு கீழே கம்ப்ளை ஆகணும். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வி ஹேவ் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன் இந்தியா வந்து நிறைய லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே தான் கவர்ன் ஆகி வருது. என்னென்ன பார்த்தா, கம்பெனிஸ் ஆக்ட், Securities and Exchange Board of India SEBI regulations, Prevention of Money Laundering Act PMLA and the Income Tax Act. Next feature வந்து forensic accounting. ஃபைனான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன்ஸில் ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் என்ன பண்ணுன்னா, ஃபைனான்ஷியல் டேட்டா, ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற இர்ரெகுலாரிட்டிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன பண்ணும், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் லாஸஸ் ஆர் டேமேஜஸை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி. நம்ம அதுக்கு ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆன் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரிசர்வ் த இன்டெகிரிட்டி ஆஃப் தி இன்கொயரி.
Investigators are required to adhere to the strict confidentiality protocols to prevent unauthorized disclosure of information. Next on the evidence gathering. Investigators various means via they will gather evidence, including document review, forensic analysis, interviews and surveillance, and also on electronic data retrieval. In the evidence collect பண்றது, they are allowed in legal proceedings and meet the standards of proof required to establish wrongdoing. And lastly, we have reporting. Investigation ஓட எண்டில் ஒரு detailed report prepare பண்ணி அதை summarize பண்ணி என்ன summarize பண்ணுனா prepare பண்ண findings, evidence collected and conclusions reached எல்லாத்தையுமே summarize பண்ணி ஒரு detailed report submit பண்ணணும். அந்த report வந்து legal proceedingsலையும் initiate பண்ணலாம் for disciplinary actions or corrective measures within the organization. Next, we'll see about the difference between auditing and investigation. First, auditing and investigation meaning. Auditing refers to the systematic examination and verification of financial records, transactions and internal controls within an organization. As investigation refers to a systematic inquiry or examination conducted to uncover potential financial irregularities, misconduct, fraud or other suspicious activities within an organization or financial institution. Next, what is the purpose? Purpose of auditing. Compliance ensure பண்றது, financial accuracy assess பண்றது and evaluating internal controls. Investigation ஓட purpose என்னன்னா fraud uncover பண்றது, irregularities ஏதாவது இருந்தா அதை uncover பண்றது, misconduct and gathering evidence. Next, what is the scope? Scope of auditing வந்து ரொம்ப broad, like financial statements cover பண்றது, internal controls and compliance with regulations இது எல்லாத்தையுமே cover பண்ணும். Investigation ஓட scope வந்து it is narrower as it focuses on specific allegations or suspicions. Methodology of auditing. It's a systematic examination of financial records, adherence to auditing standards and testing transactions. Next on the frequency. The auditing or frequency it happens periodically. Every frequency எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை or எவ்வளோ frequent அந்த investigation or auditing நடந்துட்டே இருக்கும். Auditing or frequency periodically, like once in a year or twice a year அந்த மாதிரி. அதுவே இன்வெஸ்டிகேஷனில் பார்க்கும்போது specific concerns or allegations ஏதாவது ஃபார்ம் ஆகுது, லைக் இந்த ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி சஸ்பெஷன்ஸ் இருக்குது, இந்த ஆர்கனைசேஷனில் ஏதோ தப்பாக நடக்குது, அந்த மாதிரி ஏதாவது கன்சர்ன்ஸ் ஒரு அலிகேஷன்ஸ் வந்தால் தான் அதோட ரெஸ்பான்ஸாக இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருக்குமான்னு கேட்டால் நோ. நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்டிங். ஆடிட்டிங்கோட ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் மூலியமாக தே வில் ப்ரொவைட் த ரிப்போர்ட்ஸ். அதுவே இன்வெஸ்டிகேஷனோட ரிப்போர்ட்ஸ் வந்து இட் ஜெனரேட்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்ஸ் டீடைலிங் ஃபைண்டிங்ஸ் அண்ட் எவிடன்ஸ். அண்ட் லாஸ்ட்லி அவுட்கம். Auditing or outcome provides stakeholders with assurance regarding financial integrity and compliance. Adhe investigation or outcome stakeholders affected by suspected misconduct or fraud and the mari areas la adoda outcome varum. So this is the content of the topic of today. So next video la we will see about the qualities of a professional auditor. So stay tuned.